வெல்கம் டு லச்சூஸ் ஹாப்பி ஸ்பேஸ். சிக்கன் 65னா யாருக்கு தான் பிடிக்காது? சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஒரு ஃபேவரேட்டான ரெசிபினா அது சிக்கன் 65 தான் இருக்கும். அந்த ரெசிபியை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ போல் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ காஷ்மீரி மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். 4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் காரம் அதிகமாக சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன். இது நல்லா விஸ்க் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. உங்களுக்கு எடுத்து போடுற அளவுக்கு சிக்கன் இருக்கணும். இந்த பஜ்ஜி மாவு எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கலருக்கு இன்னும் கலராக வேணும்னா ஃபுட் கலர் ஆப்ஷனல். நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்து கூட நீங்கள் அது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். நிறைய தண்ணி ஊற்றிட்டாவும் ரொம்ப ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியாக ஆகிடும். அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூடவே ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உடச்சி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2.25 அளவுக்கு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் தூக்கலாக வேணும்னா இஞ்சி இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. மினிமம் ஒரு 1/2 ஹவர் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. ஏற்கனவே நான் எண்ணெய் சேர்த்து கடாய் நல்லா சூடாயிடுச்சு. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். நல்லா சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்தால் நல்ல ஒரு பைட் சைஸ் ஒரு வாயில் வச்சு நல்லா சாப்பிட்ற அளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா நான் ஒரு சிம்மில் தான் வச்சு நான் பொரிச்சு எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா திருப்பி போட்டு நல்லா அந்த சைடும் நல்லா அதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்ச சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கலர் பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ இதை நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் 65 எப்படி பண்ண போகிறோமோ அந்த ஸ்டைலில் தான் நம்ம பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ண அந்த ஆயில் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் ஒரு கரண்டி அளவுக்கு 1/2 குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 10லேருந்து 15 சின்ன பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இனுக்கு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம அதை வதக்கி எடுக்கணும். காரத்துக்கும் ஒரு ஃப்ளேவருக்கும் 2 பச்சை மிளகாய் நான் இந்த மாதிரி நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டால் இன்னும் கூட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் எனக்கு இந்த காரம் போதும் அப்படின்றதுனால நான் 2 தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்பவே டெம்ப்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க இந்த சிக்கனையும் நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் சில்லி சாஸ் இல்லைனா டொமேட்டோ சாஸ் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதை நல்லா நீங்கள் மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அதெல்லாம் சேர்க்கல இன்றைக்கி. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் காரம் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பெப்பர் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. நம்மளோட சிக்கன் 65 இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு கெமிக்கலுமே நம்ம சேர்க்கல, எந்த ஒரு ஃபுட் கலருமே நம்ம சேர்க்கல. நம்ம வெறும் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த கலர் வந்திருக்கு.
உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கலருக்கு நீங்கள் வந்து ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி சேர்க்கலை. நான் இப்போ ஒரு பீஸ் வந்து பிச்சு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டெண்டராக ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.